வணக்கம் நண்பர்களே. இயற்கை என்பது நமக்கான ஒரு சிறந்த வழிகாட்டி. நாம் சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்மை சுற்றியுள்ள மரம், செடி, கொடி மற்றும் விலங்குகள் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இன்று நாம் பார்க்க போகும் இந்த 3 கதைகள் வெறும் கதைகள் மட்டுமல்ல, நம் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள தேவையான மிக முக்கியமான தத்துவங்கள். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். உலகின் மிக உயரமான மரங்களில் ஒன்று செகோயா. இவை சுமார் 300 அடிக்கு மேல் வளரக்கூடியவை. பொதுவாக இவ்வளவு உயரமான மரங்களுக்கு வேர்கள் பூமிக்கு அடியில் பல 100 அடி ஆழத்திற்கு செல்லும் என்று நாம் நினைப்போம். ஆனால் வியக்கத்தக்க உண்மை என்னவென்றால், செகோயா மரங்களின் வேர்கள் மண்ணுக்கு அடியில் வெறும் 10 முதல் 12 அடி ஆழம் மட்டுமே செல்கின்றன. அப்படியானால் பலத்த காற்றுக்கும் புயலுக்கும் இந்த மரங்கள் எப்படி சாயாமல் நிற்கின்றன? அதன் ரகசியம் இதுதான். ஒரு செகோயா மரத்தின் வேர்கள் பக்கவாட்டில் சுமார் 100 அடி வரை நீண்டு செல்லும். அப்படி செல்லும் போது அருகில் இருக்கும் மற்ற செகோயா மரங்களின் வேர்களோடு இவை கைகோர்த்து கொள்கின்றன. அதாவது பூமிக்கு அடியில் ஒரு மரம் மற்ற மரங்களோடு விரல்களை கோர்த்து பிடித்துக் கொள்வது போல பின்னி பிணைந்து கொள்கின்றன. ஒரு புயல் வரும்போது ஒரு மரம் தனித்து நிற்பதில்லை, அந்த காடே ஒன்றாக இணைந்து நிற்கிறது. ஒரு மரம் சாய முற்பட்டால் மற்ற மரங்கள் தங்கள் வேர்களின் பிடியால் அதை தாங்கி பிடிக்கின்றன. பார்த்தீர்களா? தனித்து நின்றால் வீழ்ந்து விடுவோம், இணைந்து நின்றால் எப்பேற்பட்ட புயலையும் வென்றுவிடலாம் என்பதே இந்த மரங்கள் நமக்கு சொல்லும் பாடம். நமது பலம் நம்மிடம் மட்டுமல்ல, நாம் யாருடன் இணைந்து பயணிக்கிறோம் என்பதில் இருக்கிறது. சரி, ஒற்றுமை பலம் தந்தது. ஆனால் ஒரு தனி மனிதன் தனக்குள் ஏற்படும் மாற்றங்களை எப்படி எதிர்கொள்வது? அதை இந்த கழுகின் கதை விளக்குகிறது. கழுகு பறவைகளின் ராஜா. அதன் ஆயுட்காலம் சுமார் 70 ஆண்டுகள். ஆனால் அதன் வாழ்வின் பாதியில், அதாவது 40 வயதில் ஒரு மிகப்பெரிய சவாலை அது சந்திக்கிறது. அதன் நீண்ட அலகுகள் வளைந்து மார்பை தொடும். நகங்கள் மழுங்கி போவதால் இரையை வேட்டையாட முடியாது. சிறகுகள் தடிமனாகி பறக்க முடியாமல் போகும். இப்போது கழுகின் முன் 2 வழிகள். ஒன்று பசியால் தவித்து இறப்பது, மற்றொன்று வேதனை நிறைந்த ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது. கழுகு 2வது வழியை தேர்ந்தெடுக்கும். அது ஒரு உயர்ந்த மலை உச்சிக்கு சென்று தன் அலகை பாறையில் மோதி உடைக்கும். புதிய அலகு வரும் வரை காத்திருக்கும். புதிய அலகு வந்ததும் அதை கொண்டு தன் பழைய நகங்களை பிடுங்கி எறியும். பின் புதிய நகங்கள் வந்ததும் தன் பாரமான பழைய சிறகுகளை ஒவ்வொன்றாக பிடுங்கும். இந்த 5 மாதம் கடும் வலி நிறைந்த போராட்டத்திற்கு பிறகு கழுகு மறுபிறவி எடுத்து அடுத்த 30 ஆண்டுகள் கம்பீரமாக பறக்கும். மாற்றம் என்பது எப்போதும் வலியானதுதான். ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டால் மட்டுமே நம்மால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர முடியும். பழைய பழக்கங்களையும் தேவையற்ற பயங்களையும் நாம் உடைத்தெறியும் போதுதான் நமக்கும் ஒரு மறுபிறவி நிகழ்கிறது. போராட்டங்கள் நமக்கு வலிமை தருகின்றன என்றால், சில நேரங்களில் நாம் பயன்படுத்தும் சாமர்த்தியம் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. அது எப்படி? இந்த மலரின் கதையை கேளுங்கள். இயற்கையில் உயிர் வாழ போராட்டம் மட்டும் போதாது, சில நேரங்களில் சாமர்த்தியமும் தேவை. ஆர்கிட் குடும்பத்தைச் சேர்ந்த சில மலர்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவை. பொதுவாக மலர்கள் தேனீக்களை கவர தேனை சுரக்கும். இதற்கு அந்த செடிக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும். ஆனால் இந்த ஆர்கிட் மலர்கள் ஒரு தந்திரத்தை கையாளுகின்றன. இந்த மலரின் இதழ்கள் பார்ப்பதற்கு அப்படியே ஒரு பெண் தேனியைப் போலவே இருக்கும். அதன் நிறம், வடிவம் என அனைத்தும் தத்ரூபமாக இருக்கும். இதை ஒரு பெண் தேனி என்று தவறாக நினைக்கும் ஆண் தேனீக்கள் அந்த மலரை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் அந்த மலர் எந்த விதமான தேனையும் தயாரிக்காமல் மிக குறைந்த ஆற்றலில்
தனது மகரந்த சேர்க்கையை செவ்வனே முடித்துக் கொள்கிறது. சூழலுக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொண்டு புத்திசாலித்தனமாக தன் இலக்கை அடைகிறது இந்த மலர். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 3 கதைகளும் நமக்கு 3 மிகச்சிறந்த பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. செகோயா மரங்களைப் போல ஒற்றுமையாக இணைந்து செயல்படுங்கள். கழுகை போல மாற்றங்களை கண்டு அஞ்சாதீர்கள். வழிதான் உங்களை வலிமையாக்கும். ஆர்கிட் மலரைப் போல சூழலுக்கு ஏற்ப சாமர்த்தியமாக செயல்படுங்கள். இயற்கை நமக்கு சொல்லும் இந்த உண்மைகள் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்ல மறக்காதீர்கள். நன்றி.